அனைவருக்கும் வணக்கம். பார்ட் 1ல் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட்னுடைய ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 வந்துட்டு பார்த்துருப்போம். அதில் ஹிஸ்ட்ரி நான்ன்றதை பற்றி பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு ஹியூமன் எவல்யூஷன் பற்றி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும் அந்த வீடியோ. லைக் இது வந்துட்டு பர்டிகுலர்லி ஃபார் என்எம்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான், அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ தட்ஸ் இட், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் சாப்டர். இந்த சாப்டரில் நம்ம ஹியூமனுடைய ஆரிஜின், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹியூமன் எவல்யூஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், அதாவது நாடோடிகளாக இருந்திருப்பாங்க. நொமேடிக் அப்படின்னா நாடோடிகள், ஒரு இடத்துல தங்காமல் லைக் வெவ்வேறு இடங்களுக்கு வந்துட்டு உணவு காரணமாகவோ இல்லை இருப்பிடம் பெர்மனெண்ட்டாக இல்லாமல் இருக்கிற காரணத்துக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க செட்டில்டு லைஃப் வந்துட்டு வாழ்ந்து இருந்திருப்பாங்க. அந்த நம்ம நாடோடிகள் காலத்துலேருந்து அவங்க நொமேடிக் லைஃப்பில் இருந்துட்டு செட்டில்டு லைஃப் வரைக்கும் அந்த எவல்யூஷனை வந்துட்டு இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ், ஸ்டோன் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணாங்க, ஸ்டோனுடைய முக்கியத்துவம் என்ன இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ்ன்றதை பார்ப்போம். அண்ட் தென் யூஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் வீல், நெருப்பு மற்றும் வீல் இருக்கு இல்லையா, இதனுடைய பயன்பாடுகள் எப்படி உருவாச்சு, அதனுடைய புரிதல் வந்துட்டு இதில் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் ராக் பெயிண்டிங்ஸ்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஏன்ஷியன்ட் ஹியூமன் எவல்யூஷனில் அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அண்ட் இதையுமே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கேட்கலாம், எர்த் எவால்வ்டு வந்துட்டு 460 crore years ago. எர்த் எவால்வ்டு இன் 460 crore years ago. Man started to walk எப்போ 20 lakh years ago. Spread through the earth எப்போ வந்துட்டு மேன் உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி டிஸ்இன்டிகிரேட் ஆக ஆரம்பித்தாங்க 3 lakh years ago. எப்போதுலேருந்து கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க 8,000 years ago. சிவிலைசேஷன்லாம் வந்துட்டு எப்போது உருவாக ஆரம்பிச்சது 5,000 years ago. சிவிலைசேஷன்லாம் ஒன்றும் இல்லை, லைக் எப்படி சொல்கிறது, தனித்தனியாக வந்துட்டு செக்டார்ஸ் மாதிரி பிரித்து, லெட்ஸ் சே லைக் தட், ஒரு ப்ராப்பரான வீடு ஆர்கனைசேஷன் செட் பண்ணி எல்லாமே பிளான்டாக வாட் எல்ஸ், பாட்டரிக்கு தனியாக ஒரு செக்டார், இல்லைனா வந்துட்டு ஸ்மெல்ட்டிங்க்கு தனியாக ஒரு செக்டார், அந்த மாதிரி தனித்தனியாக செக்டார் பேஸ் பண்ணி எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதை தான் வந்துட்டு சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. அது வந்துட்டு 5,000 years இருக்கும். அண்ட் தென் மாடர்ன் மேன் வந்துட்டு கடைசியாக. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களோட புரிதலுக்காக இந்த கதையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் வி டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் இன்டு தேட். ஸோ யா, ஹியூமன் எவல்யூஷனுடைய ஸ்டோரியை வந்துட்டு சயின்டிஃபிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ட்டு வந்துட்டு 2 டிசிப்ளின் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஆர்கியாலஜி அப்படின்னா எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு ஸ்டடி பண்ணுறது தான் வந்துட்டு ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை ஸ்டடி பண்ணுறது வந்துட்டு ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரியறதுக்காக இதெல்லாம் இருக்கும். லைக் 1950 வந்துட்டு, லைக் இந்த கதையில் ஒன்றும் இல்லை, ஒரு டைம் மிஷின் மாதிரி. அதில் வந்துட்டு 1950 அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு நம்ம கேட்குற வருஷங்களுக்குலாம் போகும். அந்த மாதிரி அந்த தம்பலினின்ற அந்த பொண்ணு வந்துட்டு 1950 போகிறப்போ அங்கே ஊரில் எல்லாருமே வந்துட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு பஸ்ஸஸ்லாம் எப்போயாவது வந்துட்டுருக்கான். 1850 போனப்போ சைக்கிள் பஸ்லாம் இல்லையா, ஆனால் வந்துட்டு மாடுகள்லாம் வந்துட்டு இழுத்துட்டு போகும் இல்லையா, வண்டிகள், கார்ட்ஸ், அதுதான் இருந்துகிட்ருக்கான். அண்ட் 8,000 yearsக்கு முன்னாடி போகிறப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு லைக் க்ராப்ஸ்லாம் வந்துட்டு கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் லைவ் ஸ்டாக்ஸ்லாம் இருந்துகிட்ருக்காங்க. லைவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா கால்நடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்துட்டு லைவ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஆடு, மாடு, கோழி, அதெல்லாம் வந்துட்டு இருந்துகிட்ருக்கான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இருக்குது, நத்திங் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் யா, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்துட்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ்
கால் அச்சுகள், கால் தடங்கள் இருக்கு இல்லையா, கால் தடங்களில் வந்துட்டு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா டான்சானியான்றது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இந்த இடத்துல ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு டான்சானியான்னு சொல்கிறாங்க. இந்த டான்சானியாவில் வந்துட்டு வாட் இஸ் தட் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸை வந்துட்டு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அது வந்துட்டு ராக் பெட்ஸில் இருந்திருக்கான். ராக் பெட்ஸ்னால் ராக்ஸே வந்துட்டு அடுக்கடுக்கா லேயராக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, அதுதான் வந்துட்டு பேசிக்கலி ராக் பெட்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் அந்த ராக் பெட்ஸில் வந்துட்டு இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸை வந்துட்டு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாண்டுக்கு கீழே, மணலுக்கு கீழே வந்துட்டு இருக்கான். ஓகேவா, ஆர்கியாலஜினா என்னென்னு சொன்னேன், ஸ்டடி ஆஃப் ரிமைன்டு மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ப்ரீஹிஸ்டாரிக்னால் என்னன்றதை நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே வந்துட்டு பார்த்துருப்போம். ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை, லைக் எழுத்து வடிவில் இல்லாமல் வந்துட்டு எவிடன்ஸ் லைக் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், ப்ளாவ் மேக் பண்ணதாக இருக்கட்டும், லைக் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க. அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டடி பண்ணி அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு ஸ்டடி பண்ணுறது தான் வந்துட்டு ஆர்கியாலஜி. ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைன்டு மெட்டீரியல்ஸ், அவங்களோட ரிமைன்டு மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ஓகேவா, இந்த எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் தான் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிக்கான மெயின் சோர்ஸாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ்ட்ரேலோபித்தேக்கஸ் வந்துட்டு இவங்க மிக்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் ஏப் ரைட்ஸ், லைக் ஹியூமன் பாதி ஏப்ஸ் பாதி ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் இவங்க வந்துட்டு 2 காலில் வந்துட்டு நடக்கிறாங்க. ஓகேவா, எந்த டைம் பீரியடுக்கு நடுவில் இருக்காங்க, பிட்வீன் 4 million and 2 million years, பிட்வீன் 4 million and 2 million years. ஓகேவா, ப்ரோட்டோ ஹியூமன் எங்கே ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் எவால்வ் ஆகியிருந்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்துட்டு ப்ரோட்டோ ஹியூமன். ஓகேவா, இது வந்துட்டு நீங்கள் அப்படியே டேப்லெட் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது ஹோமோ ஹெபிலிஸ் வந்துட்டு இவங்களுக்கு பெரிய டோஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, பெரிய டோஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, லைக் சின்னதாக இருக்கிற மாதிரி. ஓகேவா, இவங்க வந்துட்டு 2.3 and 1.4 million இயர்ஸ்க்கு இடையில் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. இவங்களுமே வந்துட்டு ப்ரோட்டோ ஹியூமன் தான். இவங்க வந்துட்டு ஹோமோ எரெக்டஸ் வந்துட்டு 1.8 million years ago, லைக் 1.8 million years ago வந்து வாழ்ந்துருக்காங்க. அண்ட் தென் இவங்க வந்துட்டு எரெக்ட்னாலே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம். ஓகேவா, இவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடந்துருக்காங்க, அவங்களோட போஸ்டர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்திருக்கு. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு நெருப்பினுடைய நாலேஜ் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா, அண்ட் ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஹோமோ எரெக்டஸ். இவங்களை வந்து ஜாவா மேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அண்ட் இப்போ மாடர்ன் ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய பிரெயினை விட உங்களுக்கான பிரெயின் வந்துட்டு சின்னதாக தான் இருந்திருக்கான். ஓகே, ஸோ இவங்க வந்து நியண்டர்தல்னுடைய எவிடன்ஸ் வந்துட்டு ஜெர்மனியில் நியண்டர்தல் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நியண்டர்தல் இவங்க வந்துட்டு ஆஃப்ரிக்கன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு இந்த நியண்டர்தல் ஹியூமன்ஸ்னுடைய ஹண்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு புவராக தான் இருந்திருக்கு. அண்ட் எவிடன்ஸ் என்னென்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு இறந்து போனவங்கள பரி பண்ணுற ப்ராக்டிஸ் வந்துட்டு இந்த நியண்டர்தலுக்கு இருந்திருக்கு. இவங்க 1,30,000 இயர்ஸ்லேருந்து 40,000 இயர்ஸ்க்கு இடையில் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. இவங்களுமே வந்துட்டு ஃபுல் ஹியூமன் கிடையாது. ஓகே, இவங்க வந்துட்டு ஹோமோ சேப்பியன்ஸ், இவங்க 3 lakh years ago வாழ்ந்துருக்காங்க. அண்ட் இவங்க தான் வந்துட்டு வைஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூஸ் வைஸ் மேன்
இந்த ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்? ஹோமோசேப்பியன்ஸ்னு வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஓகேவா? இவங்க தான் வந்துட்டு மாடர்ன் ஹியூமன் பீயிங், ஹண்டரிங் அண்ட் கேதரிங். ஓகேவா? ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி. அண்ட் இவங்க வந்துட்டு ஸ்டோன் டூல்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. அண்டு ஆஃப்ரிக்காலேருந்து வெளியே வந்து யூரோப் அண்ட் ஏஷியாலலாம் வந்துட்டு இவங்க செட்டில் ஆனாங்க. யார்? ஹோமோசேப்பியன்ஸ். ஓகேவா? குரோமேக்னான்ஸ்னால் வந்துட்டு ப்ரெசன்ட் மேன், அதாவது 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில். அண்ட் வெஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்துட்டு 40,000 years ago வரைக்கும் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. ஓகேவா? இவங்க தான் வந்துட்டு மாடர்ன் ஹியூமன். ஓகே. அண்ட் இவங்களுடைய ஹியூமன் லைஃப் beginning of human life. அண்ட் இவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு டூல்ஸ் மேக் பண்ணுறப்போ ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் அனிமல் போன்ஸை யூஸ் பண்ணியுமே வந்துட்டு இவங்க டூல்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய வெப்பன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஹர்பூன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோவர்ஸ் அப்படின்னா ஈட்டி எறிதல். ஓகேவா? ஹர்பூன்ஸ்னால் நத்திங் பட் இப்படி இருக்கும், மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அது. ஓகே, ஹர்பூன்ஸ்னால் அதுதான். ஓகே, ஸோ ஹியர் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஹியூமன்ஸ் அண்ட் அவங்களுடைய எவல்யூஷ்னரி ஹிஸ்ட்ரி இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் வந்துட்டு ஆந்த்ரோபாலஜி. ஓகேவா? ஆந்த்ரோபாலஜி வந்துட்டு க்ரீக் வேர்ட்லேருந்துட்டு 2 க்ரீக் வேர்ட்லேருந்துட்டு எவால்வ் ஆகியிருக்கு. ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மேன் ஆர் ஹியூமன் அர்த்தம். ஓகேவா? லோகோஸ் அப்படின்னா தாட்னு அர்த்தம், எண்ணம் ஆர் ரீசனிங் அர்த்தம். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியரை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுனால லைக் ஆந்த்ரோபாலஜி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்டடி பண்ணி ஒரு ஹியூமன் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் சோஷியல் ஃபெனாமெனாவை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ it is anthropology. Okay, so people and their habitat, it can be given in match kind of thing or choose. Australopithecus எங்க இருந்திருக்காங்க? ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. Homo habilis சவுத் ஆஃப்ரிக்கா. Homo erectus ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. Neanderthal யூரேஷியா. ஓகே, யூரோப்பும் ஏஷியாவும் மேர்ஜ் ஆகிற இடம் யூரேஷியா. ஓகேவா? குரோமேக்னான்ஸ் வந்துட்டு ஃப்ரான்ஸில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஒரு கேவ் நினைக்கிறேன். லாஸ்காஸ் கேவ்ஸ் இன் ஃப்ரான்ஸ். அங்கே தான் வந்துட்டு குரோமேக்னான்ஸ்னுடைய எவிடன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு அந்த கேவில், லாஸ்காஸ் கேவ்ஸில். ஓகே, அண்ட் குரோமேக்னான்ஸ் வந்துட்டு கேவ்ஸில் வாழ்ந்துருந்துருக்காங்க. பெக்கிங் இன் சைனா, ஹோமோசேப்பியன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ஹைடல்பர்க்ஸ் இன் லண்டன். அது நீங்கள் ரேடியோ கார்பன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டிஃபேக்ட்னுடைய என்ன பீரியடை சார்ந்தது அப்படின்றத வந்துட்டு கார்பன் டேட்டிங் மூலமாக வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. அதுதான் வந்துட்டு ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, that's it, nothing more about this. ஸோ இங்கே வந்துட்டு இந்த மேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஹோமோசேப்பியன்ஸ் வந்துட்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து மற்ற பார்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு எப்படி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ that's it. இங்கே வந்துட்டு ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங் பற்றி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, இயர்லியர் வந்துட்டு நொமேடிக் லைஃப் தான் வந்துட்டு அந்த மனுஷங்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகே, நொமேடிக் லைஃப்னா எப்படி அப்படின்னா ஒரு இடத்துல உணவுக்காக போவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு உணவு சாப்பிட்ட பிறகு அந்த உணவு வந்துட்டு தீர்ந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க உணவு தேவைக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு ஃபுட் ரிசோர்ஸ் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நொமேடிக் லைஃப்னு சொல்கிறது. ஓகேவா? அவங்க ஒரு
குரூப்பாக வந்துட்டு குகைகளில் வந்துட்டு வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஒரு குரூப்லேயும் 30-40 பேர் வரைக்கும் தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல ஃபுட் காலியானதும் இன்னொரு இடத்துக்கு ஃபுட் தேவைக்காக போயிட்டுருவாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் லைக் ஃபுட் வந்துட்டு எப்படின்னா பிக்கு, டீரு, பைசன், ரைனோ, எலிஃபென்ட்ஸ், பியர் இதெல்லாம் வந்துட்டு ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, வேட்டையாடி வந்துட்டு சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வைல்ட் அனிமல்ஸ் வந்துட்டு வேட்டையாடி விட்டுட்டு போயிருக்கோம் இல்லையா, அந்த அனிமல்ஸையுமே வந்துட்டு சாப்பிட்டாங்க. அண்ட் அனிமல்ஸை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங்கும் வந்துட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. லைக் எப்படி மீன் பிடிக்கிறது அதையுமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு அவங்க ஹார்பூன்ஸ் யூஸ் பண்ணது. ஓகேவா, ஹார்பூன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன், ஃபிஷ்ஷை வந்துட்டு கேட்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹனி கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு ப்ளக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, அண்ட் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு கிரெயின்ஸ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. கிரெயின்ஸ் தானியங்களையுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா, அண்ட் அவங்க என்ன உடுத்திருந்திருப்பாங்க அப்படின்னா, உடைன்றது எதுக்காக அப்படின்னா வின்டர் சீசனில் குளிரும் இல்லையா, அதுக்காக அனிமல்ஸ்னுடைய தோல், ட்ரீனுடைய பார்க்கு அண்ட் தென் லீவ்ஸு இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்க உடையாக உடுத்திருந்திருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் ஹண்டிங் தான் வந்துட்டு அப்போது மெயின் ஆக்குபேஷனாகவே இருந்துகிட்டு ஆக்குபேஷன் அப்படின்னா வேலை. ஹண்டிங் தான் வந்துட்டு அப்போது அவங்களுடைய மெயின் வேலையாக வந்துட்டு இருந்துகிட்டு அண்ட் அவங்க ஹண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வெப்பன்ஸ்லாம் தேவை இல்லையா. ஓகே, ஸோ அந்த வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோன் வெப்பன்ஸாக தான் இருந்திருக்கு. அதையுமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக வந்துட்டு அவங்க மேக் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த ஸ்டோன் வெப்பன்ஸை மேக் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னா வந்துட்டு சிக்கிமுக்கி கல் இருக்கும் இல்லையா, சிக்கிமுக்கி கல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சிக்கிமுக்கி கல்லை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க ஸ்டோன் வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1ல் அவங்க ஃபர்ஸ்ட்டு மேக் பண்ணது வந்துட்டு இந்த ஸ்டோன் டூல் மேக்கிங் தான். சிக்கிமுக்கி கல் ஏன் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப நாளுமே வந்துட்டு வரும் அந்த சிக்கிமுக்கி கல். ஓகேவா, ஸ்டேஜ் 2ல் வந்துட்டு அவங்க ஃபயர் எப்படி பண்ணணும், லைக் யூஸ் ஆஃப் ஃபயரை வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. யூஸ் ஆஃப் ஃபயர் எப்படி கற்றுருந்துருப்பாங்க அப்படின்னா, லைக் லைட்னிங் இல்லைனா ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வரும் தெரியும்ல, அதன் மூலமாக இப்போ வந்துட்டு காடுகள் எல்லாம் வந்துட்டு வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு விட்டுட்டு போயிருந்துருக்கும். லைக் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம அப்படிலாம் விட்டுட்டு போயிருந்துருக்கும். இன்கேஸ் வந்துட்டு அங்கே ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துடுச்சு, இல்லை லைட்னிங் அட்டாக்னால வந்துட்டு அங்கே நெருப்பு ஏற்பட்டு அங்கே வந்துட்டு அந்த ஃப்ளெஷ் வந்துட்டு வெந்த பிறகு ஹியூமன்ஸ் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வருது. லைக் எப்படி வந்துட்டு ஒரு வெந்த ஒரு கறியினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற அவேர்னஸ் வந்துட்டு வருது. அண்ட் தென் வந்துட்டு ஃபயரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னுட்டும் வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்துட்டு யூ மஸ்ட் நோ திஸ், நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடுல வந்துட்டு இன்னுமே வந்துட்டு மேட்ச் பாக்ஸ் இல்லாமல் வந்துட்டு மனுஷங்க ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்களாம். இது வந்துட்டு எ ஃபேக்ட், யூ ஷுட் நோ. ஸோ அந்த அவேர்னஸ் வந்துட்டு ஐம் கண்டினியூங் திஸ். அந்த அவேர்னஸ் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபயரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஃப்ளெஷ்காக மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஃபுட் குக் பண்ணுறதுக்காக, இருட்டில் வந்துட்டு வெளிச்சத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபயரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வீல் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. ஹியூமனுடைய ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் என்ன அப்படின்னா அது வீல் தான். ஓகேவா, இது வந்துட்டு மனிதன் அவனுடைய பிரெயின் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணி உருவாக்கின ஒரு இன்வென்ஷன் தான் வந்துட்டு வீல். ஓகே, ஸோ இந்த வீல் வந்துட்டு பாட்டரி மேக்கிங்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகே,
ஸோ அந்த வீல் யூஸ் பண்ணி வந்துட்டு பாட்மே வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாட் வந்துட்டு கிளேவை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பாட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்துட்டு பேர்ன் பண்ணுறது பாட்ஸ் லைக் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை பேர்ன் பண்ணுறது மூலமாக அந்த பாட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் சிம்பிளாக பாட் மட்டும் பண்ணாமல் அந்த பாட்டை டெக்கரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கலர் டைஸ்லாம் யூஸ் பண்ணி ரூட்ஸு, பார்க்ஸு, லீவ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நேச்சுரல் டைஸை யூஸ் பண்ணி பாட்டில் அண்ட் தென் ராக்ஸில் கூட அவங்க பெயிண்ட்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ராக்கில் ஒரு கேவில் பெயிண்ட் பண்ண அந்த ஹண்டிங் சீன் வந்து இருக்கும். லைக் ஏதோ ஒரு அனிமல் மேலே வந்துட்டு போகிறாங்க. ஐ திங்க் I don't know what animal is that. அனிமல் மேலே ஏறி உட்காந்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் அந்த ஈட்டி இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஹண்டிங் சீனை வந்துட்டு அவங்க இதில் டெபிக்ட் பண்ணியிருந்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இந்த மாதிரி பெயிண்டிங்கை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராக் பெயிண்டிங்ஸை. ஓகே, அண்ட் ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ் நமக்கு பாஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குது. as I said before, அவங்க அந்த ராக் பெயிண்டிங், அந்த பர்டிகுலர் ராக் பெயிண்டிங் மூலமாக வந்துட்டு அவங்க ஹண்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி பாஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு நம்ம ராக் பெயிண்டிங்ஸ் மூலமாக வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்ராக்சிமேட்டாக 750 கேவ்ஸ் இருக்குது. அதில் 500 கேவ்ஸில் வந்துட்டு பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய அன்டிஸ்கவர்டு கண்டுபிடிக்காத கேவ்ஸுமே கூட இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ராக் பெயிண்டிங் வந்துட்டு மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்துட்டு ஹண்ட் பண்ணதை டெபிக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் டான்ஸிங் பிக்சர்ஸ், சில்ட்ரன் விளையாடிட்டு இருக்க மாதிரி, குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் இதெல்லாமும் வந்துட்டு அந்த ராக் பெயிண்டிங்ஸில் இருக்குது. ஓகேவா? அனிமல்ஸ் வந்துட்டு ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா? நம்ம வந்து இந்த எவல்யூஷன் நம்ம போயிட்டுருக்கோம். ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணுறாங்களா? இவங்க ஹண்ட் பண்ணுறப்போ அனிமல்ஸ்லாம் வந்துட்டு அதிகமான அளவில் ஹண்ட் பண்ணப்பட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துல அனிமல்ஸே இல்லாமல் போகுதா? ஸோ அதனால் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு வந்துட்டு மீட் வந்துட்டு கிடைக்கல, அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க பழங்கள் அண்ட் காய்கறிகள் இதெல்லாம் வந்துட்டு உணவாக எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. இந்த பழங்கள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த சீட்ஸ் எல்லாம் போடுறப்போ அதெல்லாம் வந்துட்டு மரமாகவும் செடியாகவும் முளைக்கிறத வந்துட்டு பார்க்குறாங்க. அண்ட் அந்த மரமாகவும் செடியாகவும் முளைக்கிறது ஆத்தோரத்தில் வந்துட்டு சீக்கிரமாக முளைக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அண்ட் ஆத்தோரமால் சீக்கிரமாக முளைக்குதுன்றதை பார்க்குறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஓகே நம்ம வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு தேவையானதை நம்மளால் வளர்த்துக்க முடியும் அப்படின்றது வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, பை அப்சர்வேஷன். இங்கே வந்துட்டு அதான் a plant grows from a single seed and yields a lot of fruits and vegetables. சிங்கிள் சீடில் வந்துட்டு அந்த பிளான்ட் க்ரோ ஆகி நிறைய பழங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இப்போ இவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு செடி விளையுது அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு ஈஸியாக விளைய வைக்கிறதுக்கு இவங்க டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க ஆக்சனை. இதுக்கு நிலத்தை வந்துட்டு உழுதலுக்காக, அந்த ப்ளோவிங் ப்ராசஸ்க்காக ப்ரீடிங், டொமஸ்டிகேட்டிங் ஆஃப் அனிமல்ஸ்லாம் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் வந்துட்டு ஈஸியாக ஆகும் அப்படின்ற காரணத்துக்காக. இதனால் வந்துட்டு இப்போ அவங்க விளைய வச்சு அது வளர்ந்து அதை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கெலாம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இவங்க வந்துட்டு ஒரு பிளேஸில் செட்டில் ஆகிறதுக்கான தேவை இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்துட்டு ஒரு பிளேஸில் செட்டில் ஆகுறாங்க. இப்போ அங்கேயே அவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வெசல்ஸ், குக்கிங்க்கு, ஸ்டோரேஜ்க்கு இதுக்காகலாம் வந்துட்டு இவங்களுக்கு தேவையா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியாக மாற்றி கொடுத்து ஈஸியாக வந்துட்டு வீல்ஸ் அண்ட் ஃபயர்லாம் வந்துட்டு
மாற்றி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தே எக்ஸ்பிளைன் இன் திஸ். ஹண்டிங் அண்ட் கேதரிங், அனிமல்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்டின்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் இவங்க சாப்பிட்டு போட்ட அந்த கொட்டை மூலமாக வந்துட்டு மரம் செடிலாம் முளைக்கிறத பார்க்குறாங்க. அண்ட் அது வந்து ரிவர் பெட்ஸ் பக்கத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே முளைக்கிறத வந்துட்டு பார்க்குறாங்க. அதன் மூலமாக வந்துட்டு இவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை வந்துட்டு ஈஸியராக மாற்றுறதுக்காக ஆக்சின் இதெல்லாம் ப்ரீட் பண்ணி டொமஸ்டிகேட்டும் பண்ணுறாங்க. அண்ட் வீல்ஸ் அண்ட் ஃபயரை யூஸ் பண்ணி குக்கிங் அண்ட் ஸ்டோரேஜ்க்கான யூட்டன்சில்ஸ், விசில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அண்ட் ப்ளானுடைய இன்வென்ஷன் உழுதலுக்காக அந்த லேண்டை கிளியர் பண்ணி அங்கே இருந்த அந்த ஷ்ரப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பேர்ன் பண்ணி அவங்க உழுதலுக்கான நிலத்தை வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த லேண்டெலாம் கிளியர் பண்ணி அவங்க சோ பண்ணுறதுக்கு அந்த லேண்டுமே வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. அண்ட் தென் தே plowed the land, sowed seeds and then harvested the produce. So this is how they did the farming. Okay, and then இந்த பேஜில் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னுட்டு அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு இதில் பெயிண்டாக பண்ணியிருந்திருப்பாங்க. கீழ்வாலை விழுப்புரம், உசிலம்பட்டி இன் மதுரை, குமுத்திப்பட்டியா இன் கோயம்புத்தூர், மாவடைப்பு இன் கோயம்புத்தூர், பொறிவரை கேவ் இன் கரிக்கையூர் நீல்கிரிஸ். ஓகே, லைக் இங்கே பார்த்தா தெரியும், லைக் இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு விமன் போல், லைக் இது வந்துட்டு மென் போல். இவங்க ஏதோ அனிமல் மேலே உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் தென் ஏதோ அனிமல் மேலே ஒரு மென் உட்காந்துட்ருக்க மாதிரி, மென் நின்றுட்டுருக்காங்களோ உட்காந்துட்ருக்காங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் depicts their lifestyle. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அந்த சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி டிக்ரீஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மறுபடியும் இவங்க மூவ் பண்ணுறாங்க. என்ன தான் வந்துட்டு அவங்க போட்ட க்ராப் ஹார்வெஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல செட்டில் ஆகி இருந்தாலுமே. ஓகேவா, இனிஷியலி அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இமிடியேட் ஃபுட் ரெக்குயர்மெண்ட்காக தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அவங்க பண்ணாங்க. லேட்டராக வந்துட்டு அவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஸ்டோர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், சர்ப்ளஸாக வந்துட்டு எல்லாமே சர்ப்ளஸாக ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்கும். அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி மறுபடியும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த சர்ப்ளஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சர்ப்ளஸாக ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த கிரெயின்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க பக்கத்தில் ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா. நான் முன்னாடி என்ன சொன்னேன், குரூப்பாக வாழ்வாங்க, லைக் குரூப்பாக ஹண்ட் பண்ண போவாங்க, குரூப்பாக கேவ்ஸில் வாழ்வாங்க அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. இப்போது இந்த சர்ப்ளஸ் ஆஃப் கிரெயின்ஸை அவங்க குரூப் இல்லாமல் இன்னொரு குரூப்புக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. எப்படி, பார்ட்டர் சிஸ்டம், பண்டம் மாற்று முறையில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, அதாவது இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கிரெயினை கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட இல்லாத வேறு ஏதோ ஒரு பொருள் இந்த குரூப் பி கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த குரூப் பி கிட்டேருந்து அந்த பொருளை இவங்க வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டர் சிஸ்டமில் வந்துட்டு இவங்க ட்ரேட் ப்ராக்டிஸ்மே வந்துட்டு பண்ணாங்க. ஓகே, அண்ட் இவங்க வந்துட்டு டாகை டொமஸ்டிகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அது வந்துட்டு மோப்ப சக்தி மூலமாக மற்ற அனிமல்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு சேஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாக் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டிருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஹென், கோட்டு, கவு இதெல்லாம் வந்துட்டு டொமஸ்டிகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா, இப்போது ஹியூமன்ஸ் கிட்ட வந்துட்டு சர்ப்ளஸாக வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போது இருக்கு எப்படி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் மூலமாக ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த சர்ப்ளஸாக வந்துட்டு ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா இவங்க, அதாவது இப்போ உணவுக்காக தினமும் அவங்க ஹண்டிங்கோ இல்லை ஃபுட் கலெக்ஷனுக்கோ போகணுன்ட்டு வந்துட்டு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா டைமை வச்சு வந்துட்டு மற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அவங்க பண்ணுறாங்க. லைக் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்மே வந்துட்டு வளருது. ஓகே, ஸோ
யா as I said before பார்ட்டர் சிஸ்டம் மூலமாக அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு ட்ரேட் அண்ட் காமர்ஸ்மே வந்துட்டு டெவலப் ஆகுது. அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டெவலப் ஆகுறது மூலமாக எந்த அளவுக்கு அந்த குரூப் வாழ்கிற இடத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுதோ அங்கே வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும். அது மூலமாக அது வந்து டவுனாவோ சிட்டியாவோ வந்துட்டு டெவலப் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். இங்கே வந்துட்டு சம்மரியில் நான் என்ன சொல்லியிருப்பேனோ அதை தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.